சாதாரண நீங்கள் 2 வீலர் ஓட்டுறதுனா கூட நீங்கள் போய் 8 போட்டு காட்டணும். ஆனால் சினிமா எடுக்கிறதுக்கு 8, 10 யாரும் போடுறது இல்லை. அப்படியே சினிமா பார்க்குறாங்க, ஓ இதுதானே எடுத்துடலான்னு வர்றாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல வந்து 2000 வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிச்சு. டிஜிட்டல் வந்த உடனே 5 வருஷம் 3 வருஷம் மாறிச்சு. இப்போ ஏஐ வந்த உடனே அப்போ பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ நான் பார்க்குறேன். ராஜா சார் வந்து இளையராஜா சார் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா பேர் என்கிட்ட வந்து வர்றாங்க, இப்படி வேணாம் அப்படி வேணும், பேசிக்காக மியூசிக்கே. இப்போ டூலெட் தான் வந்து தமிழ் சினிமாவிலே முதல் மியூசிக்கே இல்லாமல் பிஜிஎம் இல்லாமல் வந்த படம். காப்பாற்ற வேண்டிய ஸ்பீச்சிங் யாருன்னா நிறைய பேர் வர்றாங்க, வந்துட்டு அப்படியே திருப்பி போயிடுறாங்க. சினிமா வந்து தப்புங்க, ஐயோ இது மாற்றிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து எல்லாத்தையும் தலையில மாற்றும். அதாவது ஏஐ பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஓட மாட்டேங்கிறது அப்படி ஸோ உங்கள் சினிமாட்டோகிராஃபி ஸ்கூல் ரன் பண்ணுறீங்கல்ல சார் நீங்கள்? ஆக்சுவலாக ஃபிலிம் ஸ்கூலில் நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன். அந்த ஃபிலிம் ஸ்கூலுங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்கூல்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஃபிலிமோட ஈஸ்தட்டிக்ஸ், ஃபிலிமோட இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. ஒரு ஃபிலிம்னா ஒரு ஃபிலிம் எப்படி உருவாகுது, அதோட பேஸ் எப்படி இருக்குது, அதோட ஈஸ்தட்டிக்ஸ் எப்படி இருக்குது, அதோட பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி மக்களோட கனெக்ட் ஆகுது, அது கேரக்டர் எப்படி உள்ளே ப்ளே பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய ஸ்டடி இருக்குது. இப்போ நான் டூலெட்டுங்கிற படம் எடுத்ததுனால ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து அது தியேட்டர்லேயும் பெருசாக கவனிக்கப்பட்டுச்சு, அவார்ட்லேயும் பெருசாக ஒரு கவனத்தை பட்டுச்சு. அதுக்கு முன்னாடியே நிறையா எடுத்திருக்காங்க இண்டிபெண்டன்ட் சினிமா. திடீர்னு இது வந்து டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு, இந்த படம் வந்த பிறகு ஒரு புது வெளிச்சம் வந்து இப்படி ஒரு படம், தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு கவனம் வருது. இது வந்தவொடனே நிறையா இளைஞர்கள், சினிமாவில் ஆர்வம் இருக்கிறவங்க, இப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கலாமே நிறையா பேர் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபோனில் எடுக்கிறாங்க, 5D கேமராவில் எடுக்கிறாங்க, இல்லை நல்ல கேமரா வச்சு எடுக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா அப்படிங்கிற ஒரு தாட்டு, ஒரு கருத்து வந்து நிறையா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டூலெட் தான் வந்து தமிழ் சினிமாவிலே முதல் மியூசிக்கே இல்லாமல் பிஜிஎம் இல்லாமல் வந்த படம். இப்போ அதுக்கு பிறகு அது மாதிரி இப்போ நிறையா படங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு பிறகு நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் அதை பார்க்க முடியுமா? சரி நான் பார்க்குறேன்னு. சில படங்கள் நான் பார்த்துருக்கேன், எல்லா படத்தையும் நம்ம பார்க்கவும் முடியாது. அப்போ அது எப்படி சார் எடுக்கிறது, எப்படி சார் நான் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறது, இண்டிபெண்டன்ட் சினிமானா என்ன, இங்கே காலேஜில் வந்து கிளாஸ் எடுக்க முடியும், அப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னோடய வேலையில் நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இதை தவிர்க்கவும் முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த கேட்குறாங்க, கற்றுக்கணும்னு நினைக்கும்போது அதை ஒதுக்கவும் முடியல, கடந்து போக முடியல. அப்போ நான் நினச்சேன்னா ஒரு ஃபிலிம் ஸ்கூல்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஆன்லைனில் ஒரு 9 கிளாஸஸ் 6 to 9 ஈவினிங், அதாவது சாட்டர்டே சண்டே 6 to 9 வந்து ஒரு 3 hours ஒரு 9 கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு கிளாஸ் வந்து என் ஆஃபீஸுக்கு வந்து காலையிலே அவங்களை வர சொல்லி ஃபுல் டே எங்கள் கூட இருப்பாங்க. ஒரு சீனை அவங்களே எழுதி, அவங்களே ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பேசிக் இனிஷியேஷன் மாதிரியான, அவங்களை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். பிகினர்ஸ் வேறு ஏதாவது பிகினர்ஸ்க்கு, அதாவது அப்கமிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஸ்கீம் ஏதாவது வச்சுருக்கீங்களா உங்களுடைய ஸ்கூல்? சினிமாட்டோகிராஃபி பற்றி எனக்கு சினிமாட்டோகிராஃபி டீச் பண்ணணும், சினிமா சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபிலிம் மேக்கிங்கில் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுங்கிறது அது ரைட்டிங் ப்ராசஸ். அது நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு பேப்பர் பேனா வச்சு நீங்கள் பண்ணிட முடியும். ஆனால் சினிமாட்டோகிராஃபிங்கிறது அது பெரிய ப்ராசஸ். அது கேமரா, லென்சஸ்ன்னு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே வருது, லைட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் அதை கற்றுக் கொடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. 2 நாள், 5 நாள், 10 நாள், அல்ல 1 மாதம் இருந்தால் கூட ஷார்ட் டேர்ம் கோர்ஸுங்கிறது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஃபோட்டோகிராஃபி தெரியும் அப்படின்னா உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை தெரியல அப்படின்னா ஒரு இனிஷியேட் பண்ணலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீ பாரு அப்படின்னு செய்யலாமே ஒழிய, கற்றுக்கிறதுங்கிறது சினிமா வந்து யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. அது வந்து முழுக்க ப்ராக்டிக்கல் ஆர்ட்டு. அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்ட். ப்ராக்டிக்கல் ஆர்ட்டுங்கிறது நீங்கள் செய்ய தான் கற்றுக்க முடியும். இப்போ சைக்கிள் ஓட்டுறது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கிற முடியாது, நீச்சல் அடிக்கிறது நீங்கள் பார்த்து கற்றுக்கிற முடியாது. அது மாதிரி சினிமாவும் நான் வந்து 100 உலக சினிமா பார்த்துருக்கேன், 100 உலக சினிமாவை பற்றி படிச்சிருக்கேன், அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் சினிமாவை எடுக்கணும். சைக்கிள் ஓட்டுறது மாதிரி நீங்கள் நேரடியாக இறங்கி ஓட்டும்போது அது ப்ராக்டிக்கல் ஆர்ட்டாக மாறும். ஒன்று. இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ஆர்ட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் கேமரா இன்வால்வ் ஆகுது, லென்ஸ் இன்வால்வ் ஆகுது, லைட் இருக்குது,
அப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்குது, இது மாதிரி பல விஷயங்கள் உள்ளே வரும்போது இது தனிப்பட்ட ஒரு ஆள் செய்கிற ஒரு விஷயம் இல்லை. குறைஞ்சது ஒரு 10 பேர்லேருந்து 50 பேரோ 100 பேரோ உங்கள் படத்துக்கு தகுந்தது மாதிரியான பல பேர் சேர்ந்து பண்ணும்போது அது இண்டஸ்ட்ரியாக அது மாறுது. அப்போ இண்டஸ்ட்ரியில் ஆட்டும்போது இதோட பேசிக் எப்படி, இதோட இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுது, சினிமானா என்ன, வெறுமனே பொழுதுபோக்கு மட்டும் அது கிடையாது, அது ஒரு ஆர்ட், அது ஒரு பிஸ்னஸ். அப்போ ஒருத்தர் வந்து அதை பிஸ்னஸாக பார்க்குறாங்க, ஒரு செட்டப் வந்து அது ஆர்ட்டாக பார்க்குறாங்க, ஒரு சில பேர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டாம் பார்க்குறாங்க. பேசிக்காக அது வந்து ஆர்ட்டு, ஆனால் அது பிஸ்னஸ் தான். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு நீங்கள் ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு பணம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி அது கமர்ஷியல் சினிமா தான், அது பிஸ்னஸ் தான். அப்போ அந்த அடிப்படையில் கற்றுக்கிட்டு வரும்போது சினிமா வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நிறையா பேர் படம் எடுக்க வர்றாங்க. சாதாரண நீங்கள் 2 வீலர் ஓட்டுறதுனா கூட நீங்கள் போய் 8 போட்டு காட்டணும். ஆனால் சினிமா எடுக்கிறதுக்கு 8, 10 யாரும் போடுறதில்ல. அப்படியே சினிமா பார்க்குறாங்க, ஓ இதுதானே எடுத்துடலான்னு வர்றாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து அது தப்பாகுது, ஒன்றும் தேட்டருக்கு வர மாட்டேங்குது, இல்லை ஓட மாட்டேங்குது. அப்போ சினிமாலாம் இப்படி தாங்க, இது வந்து சின்ன படங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் இங்கே இருந்தாலுமே இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏஐ இருக்குது, ஏஐ நான் சினிமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏஐயில் எப்படி ஒரு சினிமாவை எடுக்கிறதுங்கிறத நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கோர்ஸ் சேர்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சினிமாட்டோகிராஃபினா என்ன நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய மாஸ்டர்ஸ் ஒர்க்கை பார்க்குறேன். லைட்டிங்கு என்ன வேறு மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட்டுக்கு எப்படி மூவ் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறது லேர்னிங் ப்ராசஸ் வந்து அது போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா சினிமா வந்து இப்போ ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து 2000 வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிச்சு. டிஜிட்டல் வந்த உடனே ஒரு 5 வருஷம் 3 வருஷம் மாறிச்சு. இப்போ ஏஐ வந்த உடனே ஒவ்வொரு 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் அப்படியே பின்தங்கிடுவோம். எந்த ஆர்ட்டுமே சினிமான்னு இல்லை, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப் முழுக்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் பின்தங்கிடுவீங்க. ஆக்சுவலாக மியூசிக் ஸ்கூல் நாங்கள் முன்னாடி இங்கே வச்சுருந்தோம். அது மியூசிக்கில் வந்து ஒரு சொல்லுவாங்க, இப்போ வந்து நான் ஒரு மாஸ்டர்கிட்ட போய் படிக்கும்போது நீங்கள் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் மாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்கள் ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இருக்குது. அவங்க தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ சினிமாங்கிறது ரெகுலர் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த தாட் இருந்துச்சா? சின்ன வயசில் நான் வந்து சிவகங்கை என்னோட ஊர், அங்கே அன்னம்னு ஒரு பதிப்பகம் இருந்துச்சு. அது கவிஞர் மீரா அப்படின்னா அதை வச்சுருந்தார். அந்த பதிப்பகத்தில் வந்து அப்போ தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்டர்ஸும் வருவாங்க. சுஜாதா வருவார், கி ராஜநாராயண் வருவார், அப்துல் ரஹ்மான் வருவார், இந்தமாதிரி கோணங்கி வருவார், ஜெயமோகன் வருவார்னு எல்லா ரைட்டர்ஸும், எஸ் ராமகிருஷ்ணன் வருவார், எல்லாருமே வருவாங்க. எல்லாத்தையும் நான் தூரத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த புத்தகங்களோட தொடர்ந்து அது வாசிக்கிறது, படிக்கிற பழக்கங்கிறது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது நீங்கள் படைப்பாளராக எழுத்தாளராக மாற வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது வந்துடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும் வச்சுங்களேன். அப்படி தான் வரும்போது நான் முதல் முறை என்னோடய முதல் புக்கு வந்து நான் சினிமாவுக்கு வந்து ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின படம் வந்து பத்தேர் பாஞ்சாலி, சத்யஜித்ராயோட பெங்கால் மூவி. அது அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்லேருந்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்தேன். அதாவது அவரோட முதல் படம் பத்தேர் பாஞ்சாலி, கடைசி படம் அகாந்தக்குன்னு ஒரு படம். அப்போ முதல் படம் கடைசி படம் 2 படத்தோட திரைக்கதையை நான் தமிழில் மொழிபெயர்த்து அதை புத்தகமாக கொண்டு வந்தோம். அதுதான் முதல் புத்தகம். அப்போ நான் சொன்னேன், விகடனில் வந்து நண்பர்கள் இருந்தாங்க. அருள் இல்லைன்னு ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஏதாவது கவிதைகள் எழுதலாங்க. கண்ணன் கண்ணன் ஒரு நண்பர் இருந்தார், ஆசிரியர் குழுவில் இருந்தார். அப்போ ஏதாவது எழுதும்போது சின்ன சின்ன கவிதைகள் சும்மா 2 வரி 3 வரி நான் கவிதைகள் எழுதி கொடுப்பேன். கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து February 14 காதல் தினம்னு வச்சுங்களேன், காதல் கவிதை எழுத சொல்லுவாங்க. அப்போ நான் முத்துக்குமாரெலாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் முத்துக்குமார் சீமான வீட்டுக்கு வருவார், நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்போம், சாப்பிடுவோம், படம் பார்ப்போம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நான் எழுதுகிற பயிற்சி இருக்கிறதுனால என்னை வந்து விகடனில் வந்து எழுத சொல்கிறாங்க. சும்மா துண்டு கவிதையாக எழுதிட்டே இருக்கேன். கவிதை சும்மா 3 வரி வரும்னு வச்சுங்களேன். அந்த ஒரு காதலர் தினத்துக்கு அதாவது முதல் பக்கத்தில் ஒரு கவிதை போடுவாங்க, 10வது பக்கத்தில் இன்னொன்று போடுவாங்க, அப்படியே வேறு வேறு பக்கங்களில் போடுவாங்க, பேர் போட மாட்டாங்க. கடைசி பக்கத்தில் மட்டும் கவிதை போட்டு பேர் போடுவாங்க. இப்போ பிசி சார் வந்து நான் எழுதுனதெல்லாம் அப்பப்போ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டாரு, செழியன்னாங்க. விகடனை படித்து முதல் கவிதையை நான் படித்தவொடனே செழியன் தான் எழுதிப்பாருன்னு தெரியும், அதிலே தெரிஞ்சிச்சு. அவன் கடைசியாக பார்க்கும்போது உங்கள் பேரை பார்த்தேன், நல்லா எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அப்பப்போ எழுதக்கூடிய கவிதைகள் விகடனில் வந்ததுனால அவங்க வந்து தொடர் மாதிரி எழுத முடியுமா அப்படின்னாங்க.
சரி நான் எழுதுகிறேன் அப்படின்னு. அப்போ என்ன வந்த நாள் முதல்ல அவங்களே ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணை சந்திக்கும் போது அந்த ஒரு ஏர்லி பீரியடில், அதாவது அது காதல் கிடையாது, காதலுக்கு முந்தின ஒரு பருவம் இருக்கும்ல, பார்க்குறது பழகுறது, ஒரு இடத்துல பிரிஞ்சிருவாங்கள்ல, அந்த போர்ஷனில் வச்சுட்டு எதாவது எழுத முடியுமாங்கும்போது நான் என்ன செஞ்சேன், அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இன்னொரு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்களே ஃபோட்டோ எடுங்க, நீங்களே இது கவிதை எழுதுங்க. நாங்கள் அப்போ நானே ஃபோட்டோ எடுத்து நானே எழுதினேன். அது ஒரு 14 வாரம் வந்துச்சு. அது பயங்கர ஹிட்டு. அந்த தொடர் வந்து விகடனில் வந்த நாள் முதல் புத்தகமாக வந்திருக்கு. இப்போ அது வந்தவொடனே அடுத்து என்ன சொன்னாங்க, திருப்பி ஏதாவது எழுதுங்கன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், ஐயா எனக்கு சினிமாவை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, சினிமா பற்றி எழுதுறேன்னா எழுதுறேன், என்ன சினிமா பற்றி என்ன எழுதுறாங்க. அப்போ நான் அந்த உலக சினிமா டிவிடிலாம் வந்து பயங்கர ஃபேமஸ், பார்சன் காம்ப்ளெக்ஸ், அங்கே பாரிஸ்காரனெல்லாம் போய் டிவிடி வாங்கி வாங்கி பார்க்குறது. இதை எழுதுறேன்னா எழுதுங்க. நாங்கள் அப்படி தான் உலக சினிமா எழுதுகிறோம். இப்போ இது சினிமாவை பற்றி நீங்கள் ஓவரால் பற்றி பார்க்க படிக்க அது வேற ஒரு விதமான, அங்கே இப்படி ஒரு சினிமா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி ஒரு சினிமா இருக்கும்போது இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சத்யஜித் ராய் வந்து அவர் ஃபிலிம்ஸ் தயர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ அவர்லாம் எழுதியிருக்காரு. நம்ம பார்க்கும்போது நம்ம சினிமா அப்படி தானே இருக்குது, அவர் ஃபிலிம்ஸ் தயர் ஃபிலிம்ஸ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சினிமா சார்ந்த கட்டுரைகள் அப்பப்போ நான் எழுத ஆரம்பித்தேன். அது வந்து 2 பேசும் படம்னு ஒரு நூலாக வந்துச்சு. அப்புறம் முகங்களின் திரைப்படம்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. ஒளியில் எழுதுதல் இன்னொரு புத்தகமாக வந்துச்சு. இது வந்து என் நண்பர்களே பப்ளிஷராக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ண சொன்னேன். அப்புறம் அந்த டைமில் நான் வந்து மியூசிக் வந்து நான் ஊரில் இருக்கும்போது மியூசிக் படித்தேன். வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ஒரு 3 வருஷம் படித்து அது ட்ரினிட்டி லண்டனில் வந்து தியரி வந்து நான் 5 கிரேடு நான் எழுதி பாஸ் பண்ணேன். என் மிஸ்ஸஸ் வந்து 8th கிரேடு எழுதி பாஸ் பண்ணாங்க. பசங்களும் எழுதி பாஸ் பண்ணாங்க வச்சுங்களேன். அப்போ நம்ம படித்ததை வந்து, இப்போ நான் சினிமாவுக்கு நான் மியூசிக் பண்ண போகிறதில்ல, அது அந்த ஏரியா எனக்கு ஆர்வம் இல்லை. சினிமாவோட ஒரே ஆர்வம் வந்து சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி தான் என்னோடய ஆர்வம். சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது தான் என்னோட அதில் ரொம்ப விரும்பி என்னால் பண்ண முடியுது. டைரக்ட் பண்ணுறதுங்கிறது என்னோடய பர்சனலுக்காக நான் பண்ணிக்கிறேன். இப்படி ஒன்று பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிறேன். அப்போ பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ நான் பார்க்குறேன். ராஜா சார் வந்து, இளையராஜா சார் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா பேர் என்கிட்ட வந்து வர்றாங்க, இப்படி வேணாம் அப்படி வேணுங்கிறாங்க, பேசிக்காக உங்களுக்கு மியூசிக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் வருது. அப்போ நம்ம ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊரில் இருக்கும்போது சினிமா ஆர்வத்தில் வந்து மியூசிக் நான் படிச்சுட்டு வந்துட்டேன். சென்னைக்கு வந்தாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. பண்ணும்போது நான் சரி, நம்ம படித்ததுங்கிறது யாருக்குமே பயன்படாமல் இருக்குது. ஒன்று நானும் அதை பயன்படுத்தலை. அப்போ நம்ம எழுதுகிற பயிற்சி நமக்கு இருக்கிறதுனால தமிழில் வந்து அதை எழுதுவோம். சும்மா ஒரு கைடு மாதிரி, மியூசிக்னா பேசிக் இதுதான் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு 100 பக்கத்தில் எழுதலாம்னு சொல்லி ஆரம்பித்து என் மிஸ்ஸஸ்ட்டை கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னேன். படித்து பார்த்து ஒன்றுமே புரியலையே. அப்போ எங்கெல்லாம் புரியலைன்னு அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இதுவுமே அண்டர்லைனில் இருக்குது. அப்போனா ஒவ்வொரு வரியும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பெருசாக்கி எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு 2200 பக்கத்துக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு 10 வால்யூம் புத்தகமாக வந்தபோது இதை யாருமே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பெருசாக விற்காது, மியூசிக் யார் படிக்க போகிறாங்க. அப்போ அதை நாங்களே பப்ளிஷ் பண்ணோம். அப்படி தான் அந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம சில விஷயங்கள் நம்ம பப்ளிஷர் இருப்பாங்க, பண்ணுவாங்க. சில விஷயங்கள் நம்மளே கேர் எடுத்து பண்ணணும் போது அதை பப்ளிஷ் பண்ணணும். மற்றபடி பப்ளிஷ் பண்ணணும், பப்ளிஷராக இருக்கணுங்கிறத நமக்கு விருப்பம் இல்லை. எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவை நோக்கி ஆல் ரோட்ஸ் ஆர் லீட் டு ரோம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் செய்யக்கூடிய எல்லா பாதைகளும் சினிமாவை நோக்கி தான் போகுது, சினிமாட்டோகிராஃபியை நோக்கி தான் போகுது. ஸோ அதுதான் அல்டிமேட். ஆமாம். பொதுவாக ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டை தரக்கூடிய படம்னா அந்த படம் எப்படி இருக்கணும்? என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை என்பது படிக்கும்போது உங்களை என்கேஜ் பண்ணணும். பொதுவாக ரைட்டரோட பேசிக்கான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டர்னால் என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ் மீ, என்னை நீ ஆச்சரியப்படுத்து. நீ கதை 500 பக்கத்துக்கு எழுது, 50 பக்கத்துக்கு எழுது, 2 பக்கத்துக்கு எழுது, ஆனால் அதை படிக்கும்போது என்னை ஆச்சரியப்படுத்து. 2 இடத்துல ஆச்சரியப்படுத்து, 10 இடத்துல ஆச்சரியப்படுத்து, எவ்வளோ முடியுமோ நீ ஆச்சரியப்படுத்து. எதுவுமே இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது எதுக்காக என்னோடய நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுங்கிறது இருக்குல்ல, அப்படி ஒன்று இருக்குது. அப்போ படங்கள் நீங்கள் பார்க்கும்போது படங்கள் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். இந்த என்கேஜ் பண்ணுறதுக்கு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள முதல்ல கனெக்ட் பண்ணணும். அது வாட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் அர்த்தமே இல்லை, சேரலை. அப்போ ரெண்டையும் சேர்க்கறதுக்கான என்ன விஷயங்கிறத நான் சொன்ன தெரியுமா, இன்ஜினியரிங்கிறது, அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு நல்ல படம் என்பது அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது யார் ப்ரொடியூசரோ அந்த ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக 1 மடங்கோ 2 மடங்கோ லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் நான் இத்தனை வருஷம் பார்த்தது வரைக்கும்
நீங்கள் வந்து இப்போ புலியை பாதுகாக்கணுங்கிற ஸ்பீசிஸ் வந்து ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு புலிக்கு வந்து சரணாலயம் வச்சு காப்பாற்றுங்கிறாங்கல்ல. அப்போ தமிழில் வந்து காப்பாற்ற வேண்டிய தமிழ் சினிமாவில் காப்பாற்ற வேண்டிய ஸ்பீசிஸ்ன்னு யாருன்னு பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் ஒரு ஒரு பெரிய ஆர்வத்தோட ஒரு இடத்த விற்று அதை விற்று ஒரு பணத்தை கொண்டாந்து உள்ளே கொண்டு வராங்க. அந்த பணத்தை நீங்கள் சரியாக முறையில் திருப்பி கொடுத்தாச்சுன்னா அது பல மடங்கு திருப்பி உள்ளே தான் வரப்போகுது. நிறைய பேர் வர்றாங்க, வந்துட்டு அப்படியே திருப்பி போயிடுறாங்க. சினிமா வந்து தப்புங்க, ஐயோ அங்கே போய் மாட்டிடாதீங்கன்னு. காரணம் என்ன அப்படின்னா, தப்பான ஆட்களை சந்திக்கிறாங்க, அது தப்பாக நடந்துடுது. அப்போ சரியான ஆட்களை சந்திக்கும் போது அது சரியாக நடந்துடும். அப்போ லாபகரமான சினிமா என்பது நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலுமே சினிமா மாதிரி லாபகரமான தொழில் இல்லை. அது நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க. அது அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் இருக்குது, இன்ஃப்ளைட் ரைட்ஸ்னு ஃப்ளைட்டுக்குள்ளே போடக்கூடிய இருக்குது. அப்புறம் ஃபாரின்லேயே வேறு டிவிக்கான ரைட்ஸ் இருக்குது, இங்கே தூர்தர்ஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது, இங்கே ஓடிடி இருக்குது, அப்புறம் இங்கே சேனல்ஸ் இருக்குது, இது தவிர தேட்டர் இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரெவன்யூ சோர்ஸஸ் இருக்குது. இதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படம் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருக்குது எப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி லாபம் கொடுக்கும் அப்படின்னா, அது என்கேஜிங்காக இருந்துச்சுன்னா, என்டர்டெய்னிங்காக இருந்தால் லாபம் கொடுக்கும். ஸோ உங்களுடைய பார்வையில் ஒரு சிறந்த படம்னா அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது கதைக்கு நேர்மையாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு படமாக இருந்தாலும் அது ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஹானஸ்ட்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திரையில் நடக்கக்கூடியதை நான் நம்புகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ரியலிஸ்டிக்கான்னு இல்லை, அது அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னு சொல்லுவாங்க. அது கதைக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளே நடக்கிறத நம்புகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ ஸ்பைடர் மேன்னு ஒரு படம் இருக்குது, அவர் இந்த சவத்துலேருந்து அந்த சவத்துக்கு தாவுவார், அந்த சவத்துக்கு இந்த சவத்து. அது வந்து ரியல் லைஃப்பில் கிடையாது, அது ரியலிஸ்டிக்கும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு சிலந்தி பூச்சி கடிச்சிருது, அதனால அவர் சிலந்தியாக மாறிடுறாருன்னு ஒரு விஷயம் வச்சாங்கல்ல, அப்போ நம்புகிற மாதிரி இருக்குல்ல. அப்போ ஒரு கதை என்பது ஹானஸ்டாக இருக்கணும், இருந்துட்டாலே அது நல்ல படமாக மாறிடும். ஸோ பொதுவாக நம்ம படங்களுக்கும் ஹாலிவுட் படங்களுக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸே அந்த ஃபேண்டசி தான். ஆமாம், அந்த ஃபேண்டசி பார்ட்டு நம்ம எங்கே பெருசாக காட்டுறது கிடையாது. ஆஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? நானே லேர்னிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் தான். ஏன்னா அது வந்து அதான் சொல்கிறேன், நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிற போகும்போது, ரொம்ப டீப்பராக உள்ளே போய் கற்றுக்கும்போது நான் எவ்வளோ முட்டாலும் எனக்கு தெரியுது. நான் வந்து இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நல்லா என்றைக்குமே சொல்ல முடியாது. அதை செஞ்சுட்டேன்னு சொல்லும்போதே செய்யாத இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்கேங்கிறது ஓப்பன் ஆகுது. அப்போ நான் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை தொடும்போது எனக்கு தெரியலேங்கிற 10 விஷயங்கள் ஓப்பன் ஆகுது. அப்போ எப்படி நம்ம வந்து நான் எப்படி இன்னொருத்தருக்கு போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா அப்படியே சொல்ல முடியும். ஆனாலும் பொதுவாக நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நான் செய்கிறது. அதை மற்றவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது அதுதான். இன்றைக்கி என்ன சினிமாவில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து 80ல் வந்த படம் எப்படி இருக்குது, 2000ல் வந்தால் அப்படி இருக்குன்னு சொல்லாமல் நேற்று வந்த படம் எப்படி இருக்குது, இப்போ கான் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் செலக்ட் ஆகுதுன்னா இந்த படம் எப்படி இருக்குது, போன வருஷம் செலக்ட் ஆன படம் இப்போ பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு படம் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அப்போ சப்ஸ்டன்ஸுங்கிற படம் ஏன் ஸ்க்ரீன் பிளேக்கு செலக்ட் பண்ணாங்க அது பாருங்கள். சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு படம், இப்போ அனோரான்னு ஒரு படம் இந்த வருஷம் ஆஸ்கார் வாங்கியிருக்கு, ஏன் அதுக்கு ஆஸ்கார் கொடுத்தான்னு பாருங்கள். அப்போ தொடர்ந்து நீங்கள் அப்டேட் பண்ணி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபரோ இல்லை சினிமாவில் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அது இப்போ இருக்கிற காலம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏஐ வந்து எல்லாத்தையும் தலையில் மாற்றுது. சில பேர் ஏஐ பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு டூல். அந்த டூலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்டராக இருந்தால் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் கமாண்ட் நீங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு மாஸ்டராக இருக்கணும். அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாவது மைண்டில் வச்சுருக்கீங்களா? எல்லா ப்ராஜெக்ட்டுமே ட்ரீம் ப்ராஜெக்ட் எல்லாமே இல்லை, இது மாதிரி ஒன்று கண்டிப்பாக என் லைஃப் டைமில் நான் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட்? அப்படி எனக்கு அதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் இந்த ஹைட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. செய்யக்கூடியது ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணாலே அது ஒரு மாஸ்டர் ஒர்க்காக தான் மாறும். ஒன்று. இன்னொன்று, உலகத்தில் நீங்கள் புதுசாக செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா கதைகளும் சொல்லியாச்சு, எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. அப்போ நம்ம சில படங்களை பார்த்து இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் போல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். அதனால் கனவு என்பது படம் எடுப்பதே ஒரு பெரிய கனவு தான். படம் எடுப்பதே கனவு. ஆமாம். ஸோ இந்த ஏஐ வந்து ஃபியூச்சர் ஃபில்ம் மேக்கிங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலாக என்னன்னா, அஃபெக்ட்டுங்கிறது நீங்கள் அதான் சொல்கிறேன், அஃபெக்ட்டுங்கிற வார்த்தை வந்து அது ஒரு நோய் மாதிரி பாதிச்சிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
அது வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்து ரைட்டில் பேன் பண்ணு லெஃப்ட்டில் பேன் பண்ணால் வீடியோவை க்ரியேட் பண்ணி ரைட் பேன் பண்ணுது லெஃப்ட் பேன் பண்ணுது. இப்போ நம்ம எப்படின்னா ஐயோ நம்ம சினிமாட்டோகிராஃபராக இருக்கோம், அதுவே பேன் பண்ணிடுச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இப்போ அது பேன் பண்ணுதுன்னா நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து அது நீங்கள் பண்ண முடியுங்கிறத பண்ணும்போது அப்போ பண்ணலாம். அப்போ அது ஏஐங்கிறது என்ன, அது என்னெல்லாம் செய்யுதுங்கிறத நான் தொடர்ந்து அதை பற்றி படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதை பற்றி நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம அதுக்கு மாஸ்டராக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்து ஏஐ படிச்சுட்டு வந்தவொடனே இப்போ அது வேற மாறிடுச்சு. ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, அது மாறிடுச்சு. இப்போ நீங்கள் படித்த ஏஐ 4 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஏஐ இல்லை, இப்போ இருக்க ஏஐ. இப்போ நீங்கள் இப்போ படிக்கிற ஏஐ இல்லை, அடுத்த 6 மாதத்தில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வச்சு பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபினா டிஏ அதுவே பண்ணுது. இப்போ நீங்கள் இன்னொரு 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமரா பக்கத்தில் உட்காந்துட்டு ரைட் பேன் லெஃப்ட் பேன் அதுவே பேன் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜூம் பண்ணால் அதை ஜூம் பண்ணி செல்ஃபோனை டச் பண்ணாலே ஜூம் போகும், எல்லாமே வந்துடும். வந்துக்கிட்டு இருக்கு, வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து லண்டனில் இருந்து கூட இங்கே ஷூட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய மியூசிக் வந்து தொடர்ந்து ஏதாவது படங்களில் நாங்கள் பார்க்குற வாய்ப்பு இருக்கா? நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் ஒரு கொஸ்டின். இல்லை, போட மாட்டேங்கிறது அப்படி நான் சொல்லலை. அதாவது நான் டூலெட் ஒரு படம் பண்ணேன், இப்போ ஒரு படம் ப்ராசஸில் இருக்குது. அந்த படத்தில் மியூசிக் இல்லை, டூலெட்லேயும் மியூசிக் இல்லை. ஏன் மியூசிக் இல்லைங்கிறது மியூசிக் போடக்கூடாது அப்படின்னு நான் விரதம் எடுத்துகிட்டு அப்படிலாம் நான் பண்ணலை. அதுக்கு தேவைப்படல. ஏன் தேவைப்படல நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, நான் 3 வருஷம் 4 வருஷம் அதை படிச்சிருக்கேன். அதை டீட்டெயிலாக படித்ததுனால மியூசிக் வந்து இப்போ அது வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல் சினிமாவுக்கு. அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதை நேர்த்தியாக பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் வந்து சாமுராய் வந்து பெரிய வால் வச்சுருப்பாங்கள்ல, அந்த வால் மாதிரி தான். நான் படிச்சுட்டேன், அதில் எனக்கு தெரியுங்கிறதுக்காக வால் எடுத்து நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. எப்போ சுற்றணுமோ அப்போ தான் சுற்றணும், மற்ற நேரத்தில் வாழை இங்கே வச்சிடணும். அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்போ மியூசிக் வந்து கண்டிப்பாக மியூசிக் பயன்படுத்துகிற படமும் எடுப்பேன், இருக்குது கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து நேரம் ஒதுக்கி எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு. ஸோ டூலெட் மாதிரி இன்னும் நிறைய அழகான படைப்புகள் உங்களது ஃபியூச்சரில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி, தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.